அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டீம் என் புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோங்க. மக்காசோளத்தை வச்சு சுண்டல் செய்ய போகிறேன். மக்காசோளம் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த மக்காசோளத்தை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க. காலிஃப்ளவரை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சோளம் ஒரு கப்பு இந்த காலிஃப்ளவரில் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி ஒரு கப்பு இந்த சோளத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பட்டாணி தேவையானாலும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர் சோளம் பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துடுதுங்க. நல்லா வெந்துடுது. இப்போ இறக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுக்கிறேங்க. கடாய் நல்லா சூடாகிடுதுங்க. ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க. கடுகல்ப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுதுங்க. ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுதுங்க. ஒரு முழு தக்காளியில் பாதி தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் இது மாதிரி வதக்கணுங்க. ரொம்பவும் வதக்கக்கூடாது. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 5 பச்சை மிளகாவையும் வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கின்னு இருக்கலாங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சோளம் காலிஃப்ளவர் இது தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இந்த தண்ணியோட இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம சுண்டலாகவும் சாப்பிட்லாங்க. அப்படி இல்லை சப்பாத்தி பூரி தோசை இட்லி இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சைட் டிஷ் சூப்பராக இருக்குங்க. இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் சுண்டல் மசாலா ரெடி ஆகிட்டுங்க. நல்ல சத்தான சுண்டலுங்க. காலிஃப்ளவர் சோளம் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சுருக்கிறேன். சாயந்தர வேலையில் இது சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் சத்தானதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.